பூரி சப்பாத்திக்கு ஏற்ற குருமா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ தேங்காய், சோம்பு, பொட்டுக்கடலை, கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். வானலியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு வதக்கிக்கணும். பிரியாணி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வணங்குறதுக்காக கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கணும். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, காய்கறி எல்லாம் போட்டு நல்லா வணக்கணும். வேக வச்ச பட்டாணி, மஞ்சத்தூள், சாம்பார் தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். நல்லா வதக்கணும். காய்கறி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி வேக விடணும். நல்லா குருமா நல்லா கொதிச்சு வந்ததும் கொத்தமல்லி தூவி இறக்கிடணும்.